ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு பதிலா, மாசம் மாசம் நம்ம சேவிங்ஸ்ல இருந்து ஸ்டாக் வாங்குறது நல்லதா இருக்கும். அதுவும் கம்மி ரேட்ல வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 200ல இருந்து 300 ரேஞ்ச்குள்ள இருக்க டாப் 3 ஸ்டாக்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பார்க்க போறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இவங்க வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் செக்டர் கூட சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரேடார், ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், மிசைல் சிஸ்டம் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ரீசெண்டா யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹால் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஹால் அண்ட் பெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க சிஸ்டம் ட்ராக்கிங்காக. இது மட்டும் இல்லாம செமிகண்டக்டர் சிப் ஃபேக்டரி பில்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல வந்து 90%, இன்கம் ஃப்ரம் சர்வீசஸ்ல வந்து 10% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக்ல 98%, எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து 2% ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 302 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 2,20,865 crores கிட்டையும், பி ரேஷியோ வந்து 52லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 340லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 127லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.74% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 20,268 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 3,943 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 129% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 51%, எஃப்ஐஐ வந்து 17%, டிஐஐ வந்து 20%, பப்ளிக் வந்து 11% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. அது மட்டும் இல்லாம நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 13.6 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சேல்ஸ் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா புவரா இருக்கு. செகண்டா பார்க்க போறது என்எம்டிசி. இவங்க வந்து அயன் ஓரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விண்ட் பவரை ஜென்ரேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்எம்டிசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க வந்து 1958ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஃபுல்லி ஓன்டு கவர்மெண்ட் கம்பெனி அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல். இந்த கம்பெனி வந்து இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்எம்டிசி தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் அயன் ஓர் கம்பெனி. இவங்க வந்து 7 அயன் மில்ஸ் கிட்ட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 220 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 64,576 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 11லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 286லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 112லயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.57% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 21,307 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 5,571 crores கிட்ட இருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 95% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 60%, எஃப்ஐஐ வந்து 12%, டிஐஐ வந்து 14%, பப்ளிக் வந்து 12% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் வந்து பே அவுட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா கொஞ்சம் புவரா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், இவி, ஐடி, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்டா பார்க்க போறது பவர் கிரிட் கார்பரேஷன். இவங்க வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ்ல இருந்து 89%, கன்சல்டன்சில இருந்து 1.2%, டெலிகாம்ல இருந்து 1.8%, அதர்ஸ்ல இருந்து 7% கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 345 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 3,22,591 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 20லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 362லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 180லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 10 கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 3.27% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 45,843 crores கிட்ட கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 15,592 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 91% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 51%, எஃப்ஐஐ வந்து 28%, டிஐஐ வந்து 16%, பப்ளிக் வந்து 3% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னா நல்ல ஹெல்தி டிவிடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 3.69 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சேல்ஸ் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா கொஞ்சம் புவரா தான் இருக்கு. எவ்வளவோ ஸ்டாக்ஸ் இருந்து ஏன் குறிப்பிட்டு இந்த 3 ஸ்டாக்ஸை மட்டும் கொடுத்திருக்கேன் அப்படின்னா
எலக்ட்ரானிக்ஸ் இல்லாம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காது. அதனால இந்த ஸ்டாக்ஸ் நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாம ஆஸ் அ பிகினரா நீங்க 200 ல இருந்து 300 குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்க ஈஸியா பை பண்ணலாம்.